எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல ஒரு இமேஜ் ஸ்லைடர் வந்து எப்போ என்ன சொல்ல ஒரு ஈஸியா ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித்தரேன். என்னடா இது அரை மணி நேரம் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. அதுல உள்ள கண்டென்ட் தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் அப்படியே என்ன சொல்ல இது என்ன பண்ணுதுன்னு நான் வந்து உங்களுக்கு சிம்பிளா வந்து சொல்லித்தரேன். நீங்க எனக்கு பண்ண வேண்டியது ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வழக்கம் போல் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நான் இமேஜ் ஸ்லைடர் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து என்ன நேம் வேணாலும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி 3 இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நான் வந்து அந்த இமேஜ் ஸ்லைடரில் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த 3 இமேஜையும் தூக்கி உள்ளே போட்டுக்கிறேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே இப்போ அந்த 3 இமேஜும் போயிடுச்சு. நெக்ஸ்ட் விசுவல் ஸ்டுடியோ கோடை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஆர் சப்ளைம் டெக்ஸ்ட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் அந்த ஃபோல்டரை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தேன்னா எனக்கு நான் கிரியேட் பண்ண அந்த இமேஜ் ஸ்லைடர் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ பாருங்கள் அந்த 3 இமேஜஸ் வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் அந்த இமேஜஸ் நான் வந்து அந்த ஸ்லைடரில் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு HTML ஃபைல் தேவை, அப்புறம் ஒரு CSS ஃபைல் தேவை. ஸோ HTML ஃபைலுக்காக index.html அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். CSSக்காக நான் style.css அப்படிங்கிற இன்னொரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு 2 ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதுதான் நார்மல் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு தேவையானது. ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி அமைக்கு என்ட்ரு தட்டினீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக உள்ள HTML எல்லாமே வந்துடும், டேக்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் டைட்டில் மட்டும் மாற்றிக்கிறேன், இமேஜ் ஸ்லைடர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். இது வந்து வெப்சைட்டில் டாப் ஆஃப் த பேஜில் வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும், அதாவது டைட்டில் பாரில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் நான் அந்த HTML ஃபைலை க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறேன். மேலே பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் வந்து இமேஜ் ஸ்லைடர் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. இதுதான் அந்த டைட்டிலுக்கான வேலை. நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாடிக்குள்ளே நம்ம என்ன கொடுத்தாலும் அது வந்து வெப்சைட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் வந்து ஒரு டிவிஷன் வந்து பிரிக்கிறேன். அதோட கிளாஸ் நேம் வந்து ஸ்லைடர் அப்படின்னு சொல்லி நானாக வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த டிவிஷனுக்குள்ளேயே இன்னொரு டிவிஷன் பிரிக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நேம் வந்து ஸ்லைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் நேம் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லைடர் ஸ்லைட்ஸ் அப்படின்னு சொல்லி 2 டிவிஷன் வந்து பிரிச்சிருக்கேன் உள்ளுக்குள்ள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் டைப் அப்படிங்கிறத ஒரு தனியாகவே ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. பாருங்கள், இன்புட் டைப் ரேடியோ அப்படின்னு சொல்லி ஒரு டைப் இருக்குது. அது என்னன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனில் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் அப்படிங்கிற மாதிரி அந்த செலக்ட் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அந்த இன்புட் டைப் வந்து ரேடியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுக்காக நான் வந்து ஒரு ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ரேடியோ 1 அப்படின்னு சொல்லி நானா நேம் வச்சுக்கிறேன். நான் வந்து 3 ஸ்லைடு பண்ண போகிறேன், அதனால 3 ரேடியோ பட்டன் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐடி வந்து தனித்தனியாக வைக்கிறதுக்காக ரேடியோ 2 ரேடியோ 3 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் 3 இது எனக்கு வந்து தெரியுது. அண்ட் நம்ம நார்மலாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒன்று செலக்ட் பண்ணால் இன்னொன்று செலக்ட் ஆகக்கூடாது. அதாவது மேல் ஃபீமேல் காக்கும், ஒன்று மேல் செலக்ட் பண்ணணும், இல்லைன்னா ஃபீமேல் செலக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து இப்படி என்ன சொல்ல எல்லாமே செலக்ட் ஆகுது. அப்படி வந்து நம்ம இருக்கக்கூடாது. அதனால நேம் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த இன்புட் டைப்புக்குள்ளே வந்து போடணும். ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா 3க்குமே ஒரே நேமாக இருக்கணும். ஸோ நான் வந்து ரேடியோஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா, ஒன்று செலக்ட் ஆகும்போது இன்னொன்று வந்து போயிடுது. ஸோ நீங்களும் அந்த நேம் வந்து கரெக்டாக கொடுங்க. 3க்குமே ஒரே நேம், நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். நான் வந்து ரேடியோஸ் அப்படின்னு சொல்லி சும்மா வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள், இன்னொரு டிவிஷன் பிரிக்க போகிறேன். அதாவது அந்த இமேஜ் எல்லாம் கொண்டு வரணும் பார்த்தீங்களா அந்த ஸ்லைடுக்குள்ளே. ஸோ அதுக்காக நேம் வந்து ஸ்லைடு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸ்லைடர் ஸ்லைட்ஸ் ஸ்லைடு அப்படின்னு சொல்லி டிவிஷன் 3வது டிவிஷன் இது வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இமேஜ் சோர்ஸ் 1.jpg நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது என்னோட லோகோ தான், என்னோட சேனல் லோகோ. பாருங்கள், இப்போது அந்த இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இன்னும் 2 இமேஜ் நம்மளுக்கு தேவையா, அதனால் அப்படியே காப்பி பண்ணிட்டு 2 தடவை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 2வது 2.jpg, தேர்ட் இதுக்கு 3.jpg. இப்போ பாருங்கள் 2வது இமேஜ் ரொம்ப பெருசாக இருக்குது அண்ட் தேர்ட் இமேஜும் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ மினிமைஸ் பண்ணி பார்க்கலாம். இதுதான் அதோட ஒரிஜினல் சைஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரே சைஸில் இருந்தால் ரொம்ப பெட்டர். அண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இமேஜோட சைஸை. நெக்ஸ்ட் பாருங்கள்,
நான் வந்து 2 வகையா பிரிக்க போறேன். அதாவது ஒண்ணு வந்து மேனுவலா வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது மாறுற மாதிரி, இன்னொன்று வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவா மாறுற மாதிரி. ஸோ ஆட்டோமேட்டிக்கா போறதுக்காக, அதாவது ஸ்லைட் ஆகிறதுக்காக நான் வந்து ஒரு டிவிஷன் பிரிக்கிறேன். அதுக்கு வந்து ஆட்டோ அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். ஸோ இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிவிஷன் வந்து பிரிக்கிறேன். அதே தான் அந்த இன்புட் டைப் கொடுத்து பார்த்தீங்களா அந்த ரேடியோ பட்டன், அதுக்காக தான் நான் 3 எல்லாமே பிரிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து ஆட்டோ 1 2 3 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம வந்து அந்த ஆட்டோவுக்கான டிவிஷன் வந்து நம்ம முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுவல் அப்படிங்கிற டிவிஷன் வந்து நம்ம வந்து ரைட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக வந்து அந்த டிவிஷன் எங்கே க்ளோஸ் ஆகுதோ அந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நான் ஸ்லைட்ஸ் அப்படிங்கிறத வந்து இந்த ஆட்டோவோட முடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு கீழே தான் நான் வந்து பண்ண போகிறேன். இதுக்காக ஒரு டிவிஷன் வந்து நான் வந்து பிரிக்கிறேன். அதுக்கு வந்து மேனுவல் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கனால ஆட்டோன்னு வச்சுக்கிட்டேன். மேனுவல் என்ன சொல்ல, நம்ம கிளிக் பண்ணுறனால நான் வந்து மேனுவல் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லேபிள் வந்து கிரியேட் பண்ணுறேன். லேபிள்ங்கிறது ஒரு டேக் தான். ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக, அந்த நேம் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நான் வந்து கிளாஸ் வந்து மேனுவல்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி நான் வந்து 3 இதாக போட்டுக்கிறேன். அதாவது ஒன்றுமே இல்லை, அந்த இன்புட் டைப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 ரவுண்டட் பட்டன், அதாவது ரேடியோ பட்டன் இருக்குல்ல, அதுக்காக தான் நான் வந்து 3 எல்லாமே போட்டுக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி தான், சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ இந்த லேபிளை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து அந்த ரேடியோ பட்டன் வந்து எனக்கு வந்து கால் பண்ணணும். ஸோ அதுக்காக ஃபார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை போட்டேன்னா நான் ஃபர்ஸ்ட் இது இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோ 1, அதை வந்து ஃபர்ஸ்ட் லேபிளுக்கு வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மீதமுள்ள 2க்கும் அந்த 2 ரேடியோ இருக்குது பார்த்தீங்களா, மீதம் உள்ள 2 ரேடியோவும் அதை வந்து போட்டுக்கிறேன். ஸோ ரேடியோ 2, ரேடியோ 3. பாருங்க, எல்லாமே முடிச்சாச்சு. HTML பேஜ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டைலிங் பண்ணலாம். ஸோ ஸ்டைலிங் பண்ணுறதுக்காக நம்ம வந்து CSS ஃபைலில் போவோம். ஸோ CSS ஃபைலை வந்து நான் ஃபர்ஸ்ட் லிங்க் பண்ணிக்கிறேன். அதுக்காக லிங்க் டேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ஹெட் டேக்குள்ளே வந்து நீங்கள் வந்து எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஹெட் டேக்கில் கடைசி வந்து லிங்க் டேக் போட்டுட்டு ரிலேட்டட் டு ஸ்டைல் சீட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அப்புறம் அதோட ஃபைல் நேம் வந்து href அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டில் style.css அப்படின்னு சொல்லி போட்டேன்னா இந்த ஒரு லைன் வந்து என்னோட CSS ஃபைலை வந்து HTML ஃபைலோட வந்து லிங்க் பண்ணிவிடும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொன்றா ஸ்டைலிங் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாடியிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் ஸ்லைட்ஸ், இன்புட் அப்படியே ஒவ்வொன்றா போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்டைல் பண்ணுறது வந்து பாடி செக்ஷன். ஸோ பாடி அப்படிங்கிற டேக் வந்து அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மார்ஜின் 0, அப்புறம் பேடிங் 0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது எதுக்கடா கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நான் இப்போ பாருங்க காமிக்கிறேன், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா சைடில் கொஞ்சம் கேப் இருக்குது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்களா ஒட்டிக்கிடுச்சு. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கொஞ்சம் மார்ஜின் பேடிங் எல்லாம் அக்வயர் ஆகிருக்கும் நம்ம வெப்சைட்டில். ஸோ அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் மார்ஜின் 0 பேடிங் 0 அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஹைட் வந்து 100 VH, அதாவது வியூ போர்ட் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. இது கொடுத்தா உங்கள் டிஸ்பிளேயோட ஃபுல் ஹைட்டை வந்து எடுத்துக்கணும். கரெக்டாக உங்கள் டிஸ்பிளே என்ன சைஸோ அந்த சைஸுக்கு ஏற்றாப்புல ஹைட்டை வந்து கொடுத்துக்கணும். ஸோ நான் வந்து எல்லா கண்டென்ட்டையுமே சென்டரில் கொண்டு வர போகிறேன். ஸோ அதனால் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு ஹரிசாண்டலாக எல்லாமே சென்டரில் போய் நின்றுக்கிடும். ஸோ இந்த இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கனால தான் எனக்கு வந்து சரியாக வந்து தெரிய மாட்டேங்கி. நீங்கள் வந்து சின்னதாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் வெர்டிக்கலாக வந்து எனக்கு வந்து சென்டரில் வந்து இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, அந்த சைஸ் வந்து பெருசாக இருக்கனால தான் அந்த ஒரு குளறுபடி மாதிரி தெரியுது, வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஸ்லைடர் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஸ்டைலிங் பண்ணலாம். பாடி வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஸ்லைடர் அப்படிங்கிறதுக்காக கிளாஸ் நேம்னால டாட் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு டப்பா மாதிரி கிரியேட் பண்ண போகிறேன். இந்த டப்பாக்குள்ளே தான் அந்த இமேஜெல்லாம் வைக்க போகிறேன். இந்த டப்பாக்காக வித் வந்து 800, ஹைட் வந்து 500 அப்படி சொல்லி கொடுக்குறேன். ஸோ பாருங்க, அந்த ஸ்லைடருக்குள்ளே வந்து கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தீங்களா சைடில். அப்போது டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ் யூஸ் ஆகி சென்டரில் வந்து இமேஜ் வந்து அக்வயர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 10 பிக்சல்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன், அதாவது ரவுண்டட் கார்னராக இருக்கும். அப்புறம் ஓவர்ஃப்ளோ ஹிடன் அப்படின்னா நம்ம பார்த்தீங்களா ரொம்ப ஸ்க்ரோல் ஆகுது சைடில் மேலே எல்லாமே. இப்போ பாருங்க
ரெஃப்ரெஷ் பண்ண உடனே எனக்கு அந்த ஸ்க்ரோல் பார் அந்த இது எதுவுமே இல்லை. அதுதான் ஓவர்ஃப்ளோனா, அதாவது உங்கள் வெப்சைட்டுக்கு வெப்பேஜுக்கு தாண்டி போச்சுன்னா அதுவாக எல்லாமே மறைச்சிக்கிடும். அதுதான் ஓவர்ஃப்ளோ ஹிடன். நெக்ஸ்ட் இந்த ஸ்லைட்ஸ் அப்படிங்கிற கிளாஸுக்கு வந்து ஸ்டைலிங் பண்ணலாம். ஸோ ஸ்லைட்ஸ் அப்படிங்கிறத கால் பண்ணியிருக்கேன். இதுக்காக கொஞ்சம் வித்து வந்து கொடுத்துக்கிறேன். ஒரு 500% அப்படி சொல்லி கொடுத்துக்கிறேன். வித்துங்கும் போது இந்த சைடில் ஹரிசாண்டலாக போகும். அப்புறம் ஹைட் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்லைட்ஸ் இமேஜ் எல்லாத்துக்குமே ஒரே ஹைட்டு கொடுக்கணும். அப்படின்னா தான் கரெக்டாக அந்த டப்பாக்குள்ளே வந்து ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கும் ஹைட் வந்து 500 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இது வரைக்கும் பார்த்தீங்களா, இதே ஹைட்டை தூக்கி அங்கே வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த ஹைட்டுக்கு ஏற்றாப்புல அந்த ஸ்லைடருக்குள்ளே இமேஜ் வந்து செட் ஆயிரும். நெக்ஸ்ட் டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதாவது ஒன்னோட ஒன்று இருக்கணும். பாருங்கள், இப்போ எனக்கு சென்டராக வந்துருச்சு. ரெண்டாவது இமேஜ் வந்து எட்டி பார்க்குது பார்த்தீங்களா. ஸோ அப்போ ஒன்னோட பின்னு ஒன்றா இருக்குது. இது வந்து நம்ம ஸ்லைடு மாதிரி தான் கொண்டு வர போகிறோம். அண்ட் இன்புட் டைப் அந்த ரேடியோ வந்து இவ்வளோ நேரம் காணும், இப்போ எட்டி பார்க்குது. ஸோ ஸ்லைட்ஸுக்கு வந்து நம்ம ஸ்டைலிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இன்புட் டைப் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த இன்புட் டேக். ஸோ ஸ்லைட்ஸ்க்கு உள்ள வந்து இன்புட் அப்படிங்கிறது இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி கால் பண்ணலாம், ஸ்லைட்ஸ் அப்படிங்கிற கிளாஸை கால் பண்ணிட்டு அப்புறம் இன்புட் டேக் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஸ்லைட்ஸ்குள்ள இன்புட் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்து அர்த்தம். இந்த டிவிஷன் உள்ளே இருக்கனால நம்ம வந்து இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இன்புட் அப்படிங்கிறதுக்காக டிஸ்பிளே வந்து நன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அது வந்து எனக்கு தேவையில்லை, மறைச்சிடுற போகிறேன். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு அந்த இன்புட் டைப் வந்து மறைஞ்சிருச்சு. அப்புறம் ரெண்டாம் இமேஜ் வந்து எட்டி பார்க்குது. நெக்ஸ்ட் இன்புட் டைப் வந்து நம்ம அதுக்கு வந்து ஸ்டைலிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்லைடு அப்படிங்கிற அந்த கிளாஸ்க்கு வந்து பார்க்கலாம். ஸோ இன்புட் முடிச்சாச்சு. இப்போது இந்த ஸ்லைடு அப்படிங்கிற கிளாஸ்க்காக நான் வந்து ஸ்டைலிங் பண்ண போகிறேன். ஸோ ஸ்லைடு அப்படிங்கிறத கால் பண்ணியிருக்கேன். கிளாஸ் நேம்னால டாட் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து வித்து வந்து ஒரு 20% அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதாவது ஒவ்வொரு ஸ்லைடும் எவ்வளோ எனக்கு வித்து வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 20% போதும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக எனக்கு வந்து மூவ் ஆகணும், அதாவது ஸ்லைட் ஆகணும். அதுக்காக டிரான்சிஷன் வந்து 2 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதாவது ஸ்லோ மோஷனில் ஒன்னோட ஒன்று ஸ்லைடை வந்து ஆகும். அதுக்காக தான் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ டிரான்சிஷன் அப்படிங்கிறதுக்கு தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க மேலே காலில் கொடுங்க. ஸோ அதை போய் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸ்லைடு நம்ம பார்த்தாச்சு. இப்போது ஸ்லைடில் உள்ள இமேஜுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டைலிங் பண்ணலாம். ஸோ அதை வந்து அப்படியே கால் பண்ணியிருக்கேன். ஸ்லைடில் உள்ள இமேஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து வித்து வந்து கொடுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்லைடருக்கு என்ன வித்து ஹைட்டோ அதே வித்து ஹைட்டை தான் இந்த இமேஜுக்கும் கொடுக்குறேன். அங்கே நம்ம என்ன கொடுத்துருந்தோம், வித்து வந்து பாருங்கள், இதே 800 பிக்சல், ஹைட் வந்து 500 பிக்சல்னு கொடுத்தோம். அதே தான் அப்படியே காப்பி பண்ணி இங்கேயும் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதுதான் அந்த ஸ்லைடரோட வித் அண்ட் ஹைட் 800 பிக்சல் 500 பிக்சல். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்லைடிங் பண்ண வேலை அது மட்டும் தான் பண்ணணும். ஸோ மேனுவலாக பண்ணலாம், ஆட்டோவாக பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேனுவலாகவே பண்ணுவோம். மேனுவல்லேருந்து போவோம். அதை கிளிக் பண்ணும் போது இப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மேனுவலாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து பண்ணலாம். ஸோ மேனுவல் அப்படிங்கிற கிளாஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ பொசிஷன் வந்து அப்சல்யூட் அப்படி சொல்லி வச்சுக்கிறேன். ஒன்றுமே இல்லை, அந்த ஒரு ரவுண்டாக இருந்துச்சுல, அதாவது அந்த ரேடியோ பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நானாக கிரியேட் பண்ணுறேன். ஸோ வித் வந்து 800 பிக்சல், அதாவது ஃபுல் வித்தில் இருக்கணும். அப்புறம் மார்ஜின் டாப் வந்து நான் வந்து கீழே இருந்து கொண்டு போகிறேன். ஸோ -40 பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு பேஜ் கீழே இருந்து 40 பிக்சல் வந்து மேலே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸோ டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து எல்லாமே சென்டரில் வரணும். அதனால் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி போட்டேன்னா எனக்கு எல்லாமே வந்து சென்டரில் வரும். இப்போதைக்கு நான் எதுவும் கிரியேட் பண்ணல, அதனால் உங்களுக்கு எதுவும் தெரியலை. ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து அது கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ மேனுவல் வந்து நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அந்த கிளாஸில் உள்ள மேனுவல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கிளாஸ் நேம்னால டாட் வச்சுருக்கேன், மேனுவல்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து பார்டர் வந்து கொடுக்குறேன். ஸோ 2 பிக்சல் சாலிட் ஒயிட் கலரில் ஒரு டப்பா வந்து கிரியேட் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு ரொம்ப குட்டியாக ஒரு டப்பா வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம், கொஞ்சம் ஸ்டைலிங் பண்ணோம்னா எல்லாமே தெரிஞ்சிடும்.
கொஞ்சம் கேப் விடலாம், அதாவது கொஞ்சம் பெருசாக்கலாம். ஸோ பேடிங் வந்து 5 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்க எனக்கு 3 இதாக வந்து பிரிஞ்சிருக்கு. நம்ம வந்து 3 மேனுவல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதனால தான் 3 அந்த டப்பா தெரியுது. ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து கொடுக்குறேன், எனக்கு ரவுண்டாக இருந்தால் போதும். அதனால 10 பிக்சல் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ரவுண்டாக மாறிடும். பாருங்க எனக்கு ரவுண்டாக இருக்குது, ஒலிம்பிக் மாதிரி இருக்குது. அப்புறம் கர்சர் பாயிண்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்க ஒரு ஆரோ மாதிரி தான் இருக்குது கர்சர் கொண்டு போகும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது ஒரு கை சிம்பிள் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு தான் கர்சர் பாயிண்டர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. கர்சர்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது, அதுக்காக நான் தனியாகவே வீடியோ போடுறேன். அப்புறம் டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட், அதாவது அந்த நான் கர்சரை கொண்டு போகும்போது எனக்கு வந்து ஸ்லோ மோஷனில் எல்லாமே மாறணும். பாருங்க நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போதே அது ஸ்லோ மோஷனில் தான் வருது. இப்போ அந்த வட்டத்தை வந்து ரொம்ப ஒட்டி இருக்கு, இது வந்து கொஞ்சம் தள்ளி போடலாம். ஸோ மேனுவல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதான் மேனுவல்ஸ்னா அந்த ஒவ்வொரு பட்டன் அந்த ரவுண்டாக இருக்குல்ல. ஸோ நாட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது வந்து சூடோ கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் சைல்டு அப்படின்னா நாட் லாஸ்ட் சைல்டு அப்படின்னா ஒன்றும் இல்லை, பயப்பட வேணாம், இது என்னடா புதுசாக இருக்குன்னு. ஸோ நாட் லாஸ்ட் சைல்டுனா அந்த லாஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட் மேனுவல்ஸை தவிர எல்லா இதுக்குமே நான் என்ன கொடுத்தாலும் அப்ளை ஆகும். ஸோ இது வந்து அப்படியே மறைச்சிக்கோங்க, இது வந்து இல்லவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க. மற்ற 2 தான் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களா ஒரு கற்பனையில் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் கேப் விட போகிறேன்னா, ஸோ மார்ஜின் மட்டும் விடுறேன். மார்ஜின் ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு லாஸ்ட் இதை தவிர மற்ற 2க்குமே மார்ஜின் ரைட் வந்து கொடுத்துருக்கோம். பாருங்க அழகா வந்து கேப் போட்டு ஜம்முன்னு வந்து உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் ஹோவர் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். மேனுவல்ஸ் வந்து அதாவது அந்த ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஹோவர் பண்ணும்போது பேக்ரவுண்டில் வந்து என்ன கலர், ஒரு ரெட் கலரில் தெரியுற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்க அந்த வட்டத்தை கொண்டு போகும்போது எனக்கு அந்த வட்டத்துக்குள்ள ரெட் கலரில் சேஞ்ச் ஆகுது. ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா, டேஞ்சர் சிம்பிள் போட்டு காமிக்காங்க. ஸோ ஹோவர் எஃபெக்ட் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்லைட் ஆகணும், ஒவ்வொன்றா மாறணும்ல. ஸோ அதுக்கு வந்து எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஐடியா தான் நம்மளுக்கு வந்து தேவை, அதாவது அந்த ஸ்லைடு எல்லாமே இந்த ஐடியா வச்சு தான் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுமோ இங்கே போகணும், கிளிக் பண்ணுமோ அங்கே போகணும், அப்படி தான் நம்மளுக்கு வந்து கணக்கு. அதனால் ஃபஸ்ட்டு உள்ள ரேடியோ வந்து நான் கால் பண்ணுறேன். ஐடினால ஹேஷ் போட்டிருக்கேன், கிளாஸ்னா டாட் வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து செக்குடுன்னு கொடுக்குறேன். செக்குடுனா ஒன்றும் இல்லை, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்த எனக்கு வந்து ஷோ பண்ணணும், இங்கே தான் இருக்கும், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் தான் இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் அந்த செக்குடுங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இது வந்து பிட்வைஸ், அதாவது புழு சிம்பிள்னு சொல்லுவாங்க. இது வந்து இதை தான் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் எனக்கு வந்து எப்போவுமே டிஸ்பிளே ஆகும். 3 ஸ்லைடு நம்ம வந்து கொடுத்துருக்கோமா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லைடில் நான் இன்னொரு கிளாஸ் நேம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டேன்னா நீங்கள் வந்து 2 கிளாஸ் நேம் இருக்குது, ஸ்லைடு அப்புறம் ஃபர்ஸ்ட். நீங்கள் எதை வச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். அப்போ இது என்ன ரெஃபர் பண்ணும், ஃபர்ஸ்ட் அந்த ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரேடியோ இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரேடியோ பட்டனை மட்டும்தான் இது வந்து மென்ஷன் பண்ணும். இது இருக்கு பார்த்தீங்களா, இதை மட்டும்தான் மென்ஷன் பண்ணும். அப்புறம் நாங்கள் அதை கிளிக் பண்ணும்போது அடுத்த ரேடியோ பட்டனுக்கு வந்து எனக்கு சேஞ்ச் ஆயிரும். இதுதான், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ நான் கிளிக் பண்ணும்போது மார்ஜின் லெஃப்ட் வந்து 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து எந்த இதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்படியே காப்பி பண்ணி இன்னும் 2 ரேடியோ இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரேடியோ 2 அப்புறம் ரேடியோ 3. ஸோ செகண்ட் இதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகணும்னா எனக்கு 20% லெஃப்ட்டில் வந்து மூவ் ஆகணும். அப்புறம் தேர்ட் இதை கிளிக் பண்ணுவோம் 40% அப்படின்னு சொல்லி மூவ் ஆகணும். என்னடா 20-20 போடுறீங்களான்னு கேட்பீங்க. ஸோ ஸ்லைடோட வித்து வந்து நான் 20% கொடுத்துருக்கேன், அதனால தான் இங்கே வந்து 20-40 கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க நான் கிளிக் பண்ணும்போது என்ன மாறல, ரெண்டாவது கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்களா ஒரு 20% வந்து ஸ்லைட் ஆகுது. பாருங்க நான் எந்த ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணுறேனோ அதுக்கான இமேஜ் வந்து அழகாக போயிட்டு உட்காருது. ஸோ இதுதான் அந்த மேனுவலுக்கான வேலைகள். அவ்வளோதான், நம்ம வந்து மேனுவல் வந்து முடிச்சாச்சு. இதுக்கு வந்து நான் எந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எதுவுமே யூஸ் பண்ணல.
ஸோ செக்குடுங்கிற ஆப்ஷன் ஒன்னே போதும். அந்த கிளிக் பண்ணா இங்க போடா, இங்க கிளிக் பண்ணா இங்க வரணும்டா அப்படிங்கிற மாதிரி தான் இதோட கான்செப்ட். இப்போ வந்து நம்ம வந்து ஆட்டோ போடலாம். ஆட்டோ வந்து நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது, ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு 2 லைன் இருந்தாலும் போதும், ஜம்முன்னு ஓட வைக்கலாம் வண்டியை. ஸோ ஆட்டோ ஓட வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஜாவாஸ்கிரிப்ட் தேவை. இதுவும் மேனுவல் மாதிரி தான், அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஒன்றுமே இல்லை. ஸோ இது வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, மார்ஜின் டாப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வேல்யூ மட்டும் மாற்றிக்கிறேன். 460 அப்படி சொல்லி வச்சுக்கிறேன். அதாவது மேலே இருந்து கீழே வர்ற மாதிரி இங்கேருந்து இங்கே வரணும். என்ன பண்ண போறேன்னா, அதே மாதிரி இன்னொரு 3 உருண்டை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். நம்ம வந்து ஏற்கனவே 3 இது கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மேனுவல்ஸ்ன்னு சொல்லி ரவுண்டா. அதே மாதிரி இந்த ஆட்டோ 1 2 3 இருக்கு பார்த்தீங்களா, அந்த 3 ஆட்டோ வச்சு 3 ரவுண்டு இதே மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்கு மேலே வந்து வைக்க போகிறேன். ஸோ அதை கால் பண்ணுறதுக்காக அந்த ஆட்டோக்குள்ள உள்ள டிவிஷனை வந்து நான் வந்து கால் பண்ணுறேன். அதாவது இந்த ஆட்டோக்குள்ள இந்த டிவிஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, 3 டிவிஷன், அதை வந்து கால் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு வந்து நான் வந்து பார்டர் வந்து அதே தான், வேற ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து மேனுவலுக்கு என்ன பண்ணமோ அதே மாதிரி தாங்க. ஸோ 2 பிக்சல் சாலிட் பிளாக் கலரில் கொடுத்துக்கிறேன். அப்புறம் பேடிங் அதே மாதிரி 5 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். ஒரு டப்பா மாதிரி வரும், வேற ஒன்றுமே இல்லை. இந்த டப்பா வந்து மேலே தான் இருக்குது, எனக்கு வந்து தெரியலை. ஸோ இப்போ நான் அந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணேன்னா தெரிஞ்சிடும். ஸோ ஒயிட்டுன்னு மாற்றிக்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்களா அந்த 3 டப்பா வந்து நம்ம பழையபடி அந்த மேனுவலில் ஸ்டார்டிங்கில் பண்ணோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அப்படியே வந்திருக்கும். ஸோ அதையே நான் அப்படியே தூக்கி போட்டுற வேண்டியதான். இதுக்கும் பார்டர் ரேடியஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ 10 பிக்சல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அப்போ என்ன ஆகும், நமக்கு அந்த டப்பா வந்து ரவுண்டாக மாறிடும், சப்பாத்தி மாதிரி மாறிடும். பாருங்க, ரவுண்டாக வந்துருச்சு. அந்த 3 ரவுண்ட் வந்து அப்படியே சென்டரில் நம்ம மேனுவலில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி இருக்கு. ஸோ இங்கேயும் அதை வந்து 3 வட்டத்தையும் நம்ம வந்து பிரித்து விட்டுறலாம். அதே மாதிரி டிரான்சிஷன் வந்து 1 செகண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அதே மாதிரி அந்த லாஸ்ட் இதுக்கு வந்து மார்ஜின் ரைட் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ ஆட்டோவில் உள்ள அந்த டிவிஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டிவிஷன் கோலன் நாட் கோலன் லாஸ்ட் சைல்டு அப்படின்னா கடைசி உள்ளதை தவிர எனக்கு இதோ இங்கே வந்து நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதே தான் அப்படியே சுட்டு இங்கேயும் தூக்கி போட போகிறோம். அதே மாதிரி மார்ஜின் ரைட் 40 பிக்சல்னு கொடுத்தோம்னா இங்கேயும் நம்மளுக்கு வந்து மார்ஜின் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அலைன் ஆயிடும். பார்த்தீங்களா, அந்த வட்டத்துக்கு மேலேயே வட்டம் வந்து உட்காந்துக்கிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ரேடியோ இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரேடியோ வந்து செக்குடு அதே தான், இந்த ஆப்ஷன் தான். அதே மாதிரி புழு சிம்பிள் போட்டுக்கிறேன். இங்கே வந்து என்னன்னா, அந்த ஆட்டோவில் உள்ள அந்த ஆட்டோ 1 அப்படிங்கிற ஸ்லைடுக்கு தான் நம்ம வந்து போகணும். இது ஒன்றும் இல்லை, நான் இதை கிளிக் பண்ணேன்னா அந்த இடம் வந்து எனக்கு வந்து ஒரு கலர் மாதிரி தெரியணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இதில் வந்து எனக்கு ஒரு கலரில் வரணும், செகண்ட் இதில் போனோம்னா செகண்ட் இதில் வரணும். இதுதான் அந்த கான்செப்ட். செக் பண்ணும்போது எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன கொடுக்கலாம், எல்லோ கலரில் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணுறேன், எனக்கு எந்த வித சேஞ்சஸும் இல்லை. நம்ம வந்து ஏதோ தப்பு விட்டு இருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, மீத உள்ள அந்த ரெண்டுக்குமே, அதாவது ஒரு ஆட்டோவுக்கு போட்டோம், இன்னும் 2 ஆட்டோ இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டோ 1 2 3 இருக்கு. ஸோ அந்த 2 ஆட்டோவுக்கும் நம்ம வந்து இதே ரேடியோ பட்டன் செக்கடை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட் பேஸ்ட். அப்புறம் பாருங்க, ஆட்டோ 1 2 அப்புறம் 3 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அண்ட் இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணி கிளிக் பண்ணி பார்க்க ஒர்க் ஆகுதானே. எனக்கு ஸ்லைடு மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது, கலர் வந்து எல்லோவா வரல. ஏன் தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, 3க்குமே நம்ம வந்து ரேடியோ 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 தான் கொடுத்துருக்கோம், அதுதான் தப்பு. ஸோ ரேடியோ 1 2 3 அப்படின்னு சொல்லி இங்கே ஐடி கொடுத்துருக்கேன், ஆனால் இங்கே வந்து வெறும் ரேடியோ ரேடியோ தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மட்டும் நான் மாற்றிக்கிறேன், ரேடியோ 1 2 3 அப்படின்னு சொல்லி. இப்போ போய் நம்ம வந்து பார்க்கலாம். கிளிக் பண்ணுறேன், பாருங்க மஞ்சள் கலரில் இருக்குது, இந்த ஸ்லைடில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு. இப்போ கிளிக் பண்ணுறேன், பாருங்க இந்த இது வந்து செக்கட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பேஜை ரெஃபர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அந்த செக்கட் ஆப்ஷன் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆக
அதாவது மாடிக்குது. ஒவ்வொரு இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக போக மாடிக்கு. ஸோ ஆட்டோ ஓடணும்னா நம்ம வந்து பெட்ரோல் டீசல் பெட்ரோல் போடுற மாதிரி, ஐயோ என்ன போடாங்க தெரியலையே, அது மாதிரி நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டை போட்டு விட்டோம்னா அதுவாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து செப்பரேட்டாக ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் கிரியேட் பண்ணாலும் சரி, இல்லைனா HTML ரைட் பண்ணாலும் சரி. ஸோ ஸ்கிரிப்ட் டேக்குள்ள நான் ஒரு வேரியபிள் வந்து டெக்ளேர் பண்ணுறேன், கவுண்டர் அப்படின்னு சொல்லி 1 அப்படின்னு சொல்லி நானாக வச்சுருக்கேன். அதாவது கவுண்டரோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ செட் இன்டர்வல் அப்படிங்கிற டிஃபால்ட்டாக ஒரு ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து இருக்குது. ஸோ செட் இன்டர்வல் அப்படின்னா எத்தனை செகண்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்லைடு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக. அதுவும் இல்லாமல் ஸ்லைடு பண்ணும்போது என்னதை நீங்கள் ஸ்லைடு பண்ண போகிறீங்க, அந்த டைமிங்கில் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக ஃபங்க்ஷனில் வந்து என்ன வேணாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த ரேடியோ பட்டனை மட்டும்தான் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகணும், அப்புறம் ஸ்லைடு வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ அதை கெட் பண்ணுறது, அதாவது ஃபெச் பண்ணுறதுக்காக டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறத போட்டிருக்கேன். ஸோ ஐடி அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன போட்டிருக்கோம், ரேடியோ அப்படிங்கிறத தானே பார்த்துருக்கோம். ஸோ அந்த ரேடியோ தூக்கி இங்கே வந்து உள்ளே போட போகிறேன். 3 ரேடியோ இருக்குது. ஸோ ஐடி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரேடியோ தான் மென்ஷன் பண்ணும். ஸோ இப்போ வந்து ஐடி நேம் வந்து ரேடியோ அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. அப்புறம் ப்ளஸ் கவுண்டருங்கிறது நம்மளுக்கு என்னது 1. அப்போது அந்த இருக்கிற ஸ்லைடும் ப்ளஸ் 1 வந்து நம்ம அதாவது கிளிக் பண்ணும்போது அடுத்த ஸ்லைடுக்கு எனக்கு ஓடிப்போ அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன, நம்ம சும்மா ஹோவர் பண்ணால் மட்டும் போகக்கூடாது, எனக்கு செக்டு ஆயிருக்கணும். அதாவது அதை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து மாறணும். ஸோ ட்ரூவாக இருக்கணும். நான் வந்து அந்த பட்டனை, அதாவது ரவுண்டை வந்து கிளிக் பண்ணும்போது எனக்கு செக்டு ஆனாதான் எனக்கு அடுத்த ஸ்லைடில் மாறிப்போ, ஆட்டோமேட்டிக்காக மாறிப்போ அப்படிங்கிறதுக்காக வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து என்ன கொடுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக மாறதுக்கு கவுண்டர் ஈக்குவல் டு கவுண்டர் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அல்லது அதாவது இப்போ கவுண்டருங்கிறது 1, அப்புறம் ரெண்டாவது லூப் வரும்போது 1 + 1 2 அப்படின்னு சொல்லி மாறிடும். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ இப்படியும் நீங்கள் எழுதலாம், கவுண்டர் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு எழுதலாம், இல்லைன்னா கவுண்டர் ஈக்குவல் டு கவுண்டர் ப்ளஸ் 1ன்னு எழுதலாம். ரெண்டுமே ஒன்று தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 இமேஜும் முடிஞ்சிருச்சு. இப்போது 1 2 3ஆவது ஸ்லைடு வந்துருச்சு. 3ஆவது ஸ்லைடு வந்தோடனே எனக்கு என்ன ஆகும், எல்லாமே சொல்லி முடிஞ்சிருமா, அப்படி கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் இதில் வந்து வரணும், ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் வந்து வரணும். ஸோ அப்போ கவுண்டரோட வேல்யூ 3 தாண்டும் போது எனக்கு மொதல் கவுண்டர்லேயே வந்து நின்றுக்கோ அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ கவுண்டர் வந்து 1 அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே, இப்போது நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பாருங்க என்னோட ஸ்லைடருக்கு வந்து காக்காளி வந்துருச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க இன்னும் நடுங்குது, கிடு ஜன்னி அந்த மாதிரி நடுங்குது. ஸோ செட் இன்டர்வல் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து டைமிங் வந்து கொடுக்கணும், இல்லைன்னா இப்படி தான் காக்காளி அந்த மாதிரி துடிக்கும். ஸோ நான் வந்து கமா போட்டு ஒரு 3000 அப்படின்னா மில்லி செகண்ட், அதாவது 3 செகண்ட் அப்படிங்கிற அர்த்தம். பாருங்க 1 2 3 மஞ்சள் கலர் லைட்டு போட்டாங்க. பாருங்க ஆட்டோமேட்டிக்காக அடுத்த இது போகும். 1 2 3 1 2 3 பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்லைடு வந்து ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சப்ப கான்செப்ட் தான், ஒன்றுமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ எல்லாமே ப்ராக்டிஸ் தான். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எப்படி இதை படிக்கிறீங்க, ஒன்றுமே இல்லை, ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ பர்ஃபெக்ட் மேன். ஸோ அவ்வளோதான், ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம கை சும்மா இருக்காது. ஸோ பேக்ரவுண்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். லீனியர் கிரேடியனில் வந்து ஒரு 75 டிகிரியில் வந்து 2 கலரை அடிச்சு விடியா அப்படின்னு சொல்ல மாதிரி நான் வந்து ப்ளூவையும் வைலட்டையும் கலந்து விடுறேன். ஸோ 75 டிகிரினா ஒரு கிராஸில் 2 கலரையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க பேக்ரவுண்ட் எப்படி பரவாயில்ல, நல்லதாக இருக்குது. நீங்கள் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லைடிங் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ அந்த 3000 மில்லி செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, 3000 மில்லி செகண்ட் ஈக்குவல் டு 3 செகண்ட்ஸ். சப்போஸ் அதை வந்து நான் 1000 மாற்றினேன், அதான் ஒரு செகண்டில் ஒருக்கா மாற்றினா என்ன காமெடி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1 பாருங்க ஏதோ தூக்கி எறித மாதிரி இருக்குது, சல்லுன்னு ஆட்டோ பிச்சுக்கிட்டு போகுது. ஸோ நம்ம வந்து 3000 வச்சுக்கலாம், இதுதான் நார்மலாக இருக்கும். பாருங்க மஞ்சள் கலர் லைட் போட்டாங்க.
ஸோ ஆட்டோமேட்டிக்காக மாறுது. நீங்கள் வந்து அதே நேரத்தில் நீங்கள் கிளிக் பண்ணாலும் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த ஸ்லைடுக்கு வந்து மாறும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து வாட்ஸ்அப் லிங்க், அப்புறம் டெலகிராம், இன்ஸ்டாகிராம் எல்லாமே கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட்னா அந்த குரூப்பில் போய் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போடுங்க. எல்லாருமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம்.